மீனம். இந்த நபரிடம் எச்சரிக்கை. யார் அந்த நபர்? ஓகே, ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணல, கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். வீடியோக்குள்ள கண்டென்ட் இருக்கு, ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது மீனம் ராசிக்கான டிசம்பர் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நான் அஸ்ட்ராலஜி பத்தி நான் அப்டேட் பண்ணக்கூடிய நிறைய ஜென்ரலான வீடியோஸ் கூட உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால்ஸ் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த டிசம்பர் மாசம் மீனம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தலாமா? மீனம் ராசிக்காரங்க ஒரு 50 நாள் நல்லா இருந்தீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு உச்சமாகி கடகம் வீட்டுல உங்களுடைய ராசியை தொடர்பு கொண்டுச்சு. உங்க ராசி மேல இருக்கக்கூடிய சனி, அதாவது உங்களுக்கு ஜென்ம சனி போயிட்டு இருக்கு இல்லையா, உங்க ராசி மேல இருக்கக்கூடிய சனிய கொஞ்சம் புனிதப்படுத்துற மாதிரி, சாந்தப்படுத்துற மாதிரி குருவுடைய பார்வை இருந்துச்சு. உச்ச குருவுடைய பார்வை வாங்கின சனி பெரிய அளவுல செயல்பட முடியாம இருந்தது. ஸோ ஒரு 50 நாள் நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்தீங்க. கொஞ்சம் பேர் நல்லா லீவ் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பேர் வந்து டிராவல் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணியிருந்திருப்பீங்க. சில பேர்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மசனி போயிட்டு இருக்கு, ஆனாலும் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்றது, லைக் ப்ராப்பர்ட்டி வெஹிக்கிள் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பண்ணிட்டு தான் இருந்தீங்க. ஆனா அவ்வளவு ஈஸியா நடந்திருக்காது. மீனம் ராசிக்கு ஜென்மசனி போறனால நீங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க, ஆனா பொருள் உங்க கைக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிராக் ஆகி அப்படி கிடைச்சிருக்கும். ஆனா 50 நாள் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல இருந்த குரு நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தது, உச்சமாகி இருந்தது. உங்களுடைய ராசிநாதனும் கூட நிறைய பாக்கியங்களை கொடுத்துருக்கோம், அதிர்ஷ்டங்களை கொடுத்துருக்கோம், எண்ணங்கள் நிறைவேறி இருக்கும். ஆனா லேட்டா நிறைவேறி இருக்கும். 50 நாள் சூப்பரா இருந்தது. இப்போ குரு பயிற்சியாகி திரும்ப மிதுனம் வீட்டு மேலே போயிடுச்சு. ராசி மேல இருந்த சனி திரும்பவும் வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சனி அதோட வேலையை செய்யுங்க, ஜென்ம சனி அதோட வேலையை செய்யும். ஓகேவா? ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நடந்துட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஒவ்வொரு நட்சத்திரப்படி போயிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கிறீங்க. அடுத்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2026 நல்ல வருஷமா இருக்காது. என்னடா இவங்க இப்படி சொல்றாங்க, டிசம்பர் மாசம் வருஷ கடைசியில இப்படி சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோங்க. 2026 ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஜென்ம சனி ரேவதி நட்சத்திரத்துக்குள்ள நட்சத்திரம் மேலேயே போகும். ரேவதி நட்சத்திரம் மேலேயே சாட்டன் வந்து பயிற்சியாகி வரப்போகுது. ஸோ 2026 ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். 2026 லாஸ்ட்ல கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடுவீங்க. இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ராசிநாதன் குரு நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. எந்த ஒரு பாவ கிரகத்துடைய தொடர்பும் இல்லை. ராசி மேல சனி இருக்கு. ராசிக்கு 2வது அதிபதியான செவ்வாய் நல்ல நிலைமையில இருக்கு. தனம், வாக்கு, குடும்பம் மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஆனாலும் ராசி மேல இருக்கக்கூடிய சனி மாங்கல்ய ஸ்தானத்தை தொடர்பு கொள்ளும், 7வது இடத்த. கணவன் சம்பந்தப்பட்ட விஷயம், பார்ட்னர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கேர்ஃபுல்லா இருங்க. தேவையில்லாம சண்டை போடுறாதீங்க உங்களோட பார்ட்னர் கூட. அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஆல்ரெடி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு, இது ஒரு ஆடட் ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு ஆயிடும். அடுத்தது ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கும். மெடிசன், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஒரு ஆர்டர் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயம்லாம் நடந்திருக்கும். அடுத்த ராசிக்கு 3வது அதிபதி சுக்கிரனும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. ஸோ இளைய சகோதரன் மூலியமா உதவி, சகோதர உறவு நல்லா இருக்காது. இளைய சகோதரி மூலியமா உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கிறது, தங்கச்சி மூலியமா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். 4வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை அனுபவிக்க வைக்கும். ராசிக்கு கிடைச்ச குருவுடைய பார்வை இப்ப வந்து அந்த வீடு வாகனம் விஷயங்கள்லாம் அனுபவிக்க வைக்கும். ராசிக்கு 5வது அதிபதியான சந்திரனும் பாத்தீங்கன்னா இந்த மாசம் நல்ல நிலைமையிலே இருக்கும். மாச கடைசியில ஒரு மாதிரி இருக்கும். சந்திராஷ்டம நாட்கள்ல மட்டும் கொஞ்சம் டல் அடிக்கும். குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத கான்ஃபிளிக்ஸ் எல்லாம் வரும். மாசம் ஒரு 10-15 நாள் வரைக்குமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான நாள் நடக்கும். டிசம்பர் மாசம் தான் அது நடக்கும். சந்திரன் நல்லா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங்கா இருக்கும். குழந்தைங்க சம்பந்தமான விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும். அடுத்தது ராசிக்கு 6வது அதிபதியான சூரியனும் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது. ஆனா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுறாதீங்க. ஜாப் சேஞ்ச் கிடைக்குதா, அப்ரிசியேஷன் கிடைக்குதா, அந்த மாதிரி எப்பவாவது கூட நடக்கும். ஜென்ம சனி போனா கூட அப்ரிசியேஷன் மாதிரியான விஷயம்லாம், என்னடா நமக்கு கூட இந்த மாதிரி மேஜிக்கலான விஷயங்கள்லாம் நடக்குதே அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு நடக்கும் இந்த டிசம்பர் மாசம். ஆனா ஜாப் இருக்க ஜாபை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அதாவது பாத்தீங்கன்னா எனக்கு படிக்கவே முடியல, ஜாப் மாற முடியல, ஜாப் மாற பிடிக்கல, சரி படிக்கலான்னா படிக்கவும் மனசே வர மாட்டேங்குது, யார் கூடயும் பேச பிடிக்கல, இப்படிங்கிற மாதிரி இருக்கும் மீனம் ராசிக்காரங்க எல்லாருக்குமே. ராசிக்கு 7வது அதிபதி புதனும் நல்லா தான் இருக்கு. ஆனாலும் சனி பார்வை பட்டுட்டு இருக்கு. அடுத்து 8ம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ பிரச்சனை, வம்பு, வழக்குங்க மாதிரியாவது ஒரு பார்ட் அப்படியும் போகும். தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் வரும். நீங்க சும்மா இருந்தாலும் பிரச்சனை தேடி வர்றது மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அடுத்தது
ராசிக்கு 9வது அதிபதியான செவ்வாய் பாக்கியாதிபதிங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 9வது அதிபதி செவ்வாய் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த டிசம்பர் மாதம் எதிர்பார்க்கலாம். ஒரு பக்கம் பிரச்சனைகள் இருந்தாலும் நன்மைகளும் கொஞ்சம் நடக்க தான் செய்யும். ஓகே, அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 10வது அதிபதியான குருவும் நல்ல நிலைமையில் இருக்குது. 10வது இடத்தோடையும் தொடர்பு கொள்ளுது. தொழில் மாதிரியான விஷயங்களையும் ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடும் இருக்க தானே செய்யும். ஸோ தொழிலும் நல்லாயிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவுக்கு பெட்டராகவே இருக்கும் இந்த டிசம்பர் மாதம். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 11, 12வது அதிபதியான சனி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய மீன ராசிக்காரங்க வெளிநாட்டிலே கண்டினியூ ஆவீங்க. சொந்த ஊருக்கு போக முடியலையேங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ட்ராவல் பண்ண முடியாது நேட்டிவ்க்கு. வெளிநாட்டில் இருக்க கொஞ்சம் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையை தொடர வைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசிக்கு நல்லாவே அமைஞ்சிருக்கு. ஆனாலும் சந்திராஷ்டமம் நாட்களில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். உங்களுடைய ராசிக்கு 8ல் மனோகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் மறைகிறது தான் சந்திராஷ்டமம். ஃபோக்கஸ் இருக்காது. ட்ராவல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க கிட்ட பழக்கத்தை தவிர்த்துறது நல்லது. ஏன்னா அந்த டைம் உங்களால் நல்ல ப்ராப்பரான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ இன்ட்ரடியூஸ் ஆகக்கூடிய பர்சன் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மேக்ஸிமம் புது அறிமுகங்களை தவிர்த்துறதே நல்லது தான். தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கே புரியாது. சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நிறைய பேர் கன்சல்டேஷன்லலாம் பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க, எதில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னா, ரிலேஷன்ஷிப் விஷயத்தில், ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்தில், ஒர்க் பிளேஸில், மணி ஹேண்ட்லிங்கில், அதாவது புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆவாங்கள்ல அவங்கக்கிட்ட பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் மாதிரி பண்ணிக்கலாமா, புது பிஸ்னஸ் ஜாயின்ட் பிஸ்னஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா, எனக்கு பேங்க்கில் வந்து ஷுவாரிட்டி சைன் பண்ணி கொடுக்குறீங்களா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு பணத்தெல்லாம் கொடுத்துடாதீங்க. கொண்டு போகிற ஃப்ரெண்டு பணத்தை திருப்பி கொண்டு வந்து தரமாட்டாங்க. ஜென்ம சனியில் போன பணமும் உறவும் திரும்பி வராது. ஓகே, ஸோ ஜென்ம சனியில் இந்தந்த விஷயங்கள்லாம் மீனம் ராசிக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது எல்லாருக்கும் நடக்கக்கூடியது தான். எல்லா ராசிக்கும் ரொட்டீனாக நடந்துகிட்ருக்கு. 2.5 வருஷம் அப்படி நடந்துகிட்ருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பம் ராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு, இப்போ மீனமுக்கு வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு 27 ஜூனோட கம்ப்ளீட்டாக விலகிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு டவுன் ஃபேஸ் வரும், திருப்பி நீங்கள் மேலே போவீங்க. அந்த மாதிரி ஒரு ரொட்டீனாக அது நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு டவுன் ஃபேஸ். உங்களுக்கான டைம் வரும். அந்த டைம் உங்களோட எலிவேஷன் இருக்கும். ஓகே, ஓவராலாக நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின்டாக இருக்குது. யூ கேன் செக் தம் அவுட்.